வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். This is our 100th video. Thanks for your love and support. As I said earlier, in this video we are going to see self-introduction. I have categorized this into two segments. First one is self-introduction for experienced person, then self-introduction for fresher. Self-introduction for experienced person. இதுக்கு நம்ம முதல்ல ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐ கான்டாக்ட். இப்போ நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகிறீங்க, ஆப்போசிட்டில் பேனல் மெம்பர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஐ கான்டாக்ட் அவங்கள நோக்கி மட்டும்தான் இருக்கணும். செகண்ட் திங் உங்களுடைய ஆட்டிடியூட். தேர்ட் ப்ரெசன்டேஷன். நாம் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. Even though you are an experienced person, they need to check how you are strong in communication. நம்ம என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலுமே நம்மளுடைய கம்யூனிகேஷனையும் ஒரு 50% வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸாக ஒரு ஃபார்முலா மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு இதை சொல்லலாம், செகண்ட் பாயிண்ட்டுக்கு இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். கடைசியாக என்ன பண்ணலான்னா, இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சம்மரைஸ் மாதிரி ஒரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன். பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது நமக்கு முதல்ல இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணும்போது நமக்கு முதல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம். நம்ம ஒரு நிமிஷம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃப்ளோவாக நம்ம கண்டினியூஸாக நம்ம ஒரு 1 minute நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு, நமக்கு நல்லா ஃப்ளோவாக வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு போல்ட்னஸ் வந்துடும். நம்ம இன்னும் நல்லா தெளிவாகவே பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ நமக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி இந்த இன்டர்வியூவை பார்க்கலாம், எப்படி நம்ம இன்டர்வியூவை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் greetings. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம், தட்ஸ் இட். நம்பர் 2, say thanks. First of all, thanks for giving this opportunity to introduce myself in front of this panel. Number 3, name. Say your full name. I am Arun. I am Arun Parthasarathi. Or my name is Arun. My name is Arun Parthasarathi. Don't say myself. Don't say myself Arun like that. Number 4, where do you from? Place. Basically, I am from Trichy, but now I am residing at Porur in Chennai. Otherwise, I belong to Trichy, but now I live in Chennai. Number 5, qualification. Say your highest qualification. Along with this, say your additional qualification. I have completed MSc in Computer Science. Besides, I have completed .NET and Java. I have completed அப்படின்னு சொல்லலாம், I have done அப்படின்னு சொல்லலாம். இதிலெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. completed சொல்லலாமா, done சொல்லலாமா அப்படின்னு. I have completed அப்படின்னு சொன்னால் அது கிராமட்டிக்கலாக தப்பு கிடையாது. I have done அப்படின்னு சொன்னால் ஃபார்மலாக நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் சொல்லும்போது I have done MSc in Computer Science. Besides, I have completed .NET and Python அப்படின்னு சொல்லிக்கோங்க. Number 6, experience. I am carrying an experience of 5 years. I started my career with Lesson Technologies. There, I had been working as a junior programmer in the year of 2016 to 2018. என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இடத்துல தேர் அப்படிங்கிறது அந்த லெசைன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணுது. 2016லேருந்து 2018 வரைக்கும் நான் லெசைன் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். நாம் இந்த ப்ராசஸ் இந்த வீடியோக்காக ஒரு சில டூப்ளிகேட் டேட்டா எடுத்திருக்கோம், அவ்வளோதான். அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் I moved to Rene Technologies. I have been working as a senior programmer for the past 3 years. அப்புறம் நான் ரெனே டெக்னாலஜிஸ்க்கு மூவ் ஆகிட்டேன். 3 இயர்ஸாக நான் அந்த ரெனே டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் இன்னமும் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நம்பர் 7, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, உங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது உங்ககிட்ட டெக்னிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? greetings, say thanks, name, place, qualification, எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 6 பாயிண்ட்ஸையுமே நீங்கள் தப்பு இல்லாமல் ஃப்ளோவாக நீங்கள் அப்படியே 1 by 1 நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 minutes ஆயிருக்குமா இதெல்லாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு. அப்போயே உங்களுக்கு என்னென்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். ஓகே நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அவங்க கேட்குற டெக்னிக்கல் கொஸ்டின்ஸுக்கு உங்களால் கண்டிப்பாக நல்லா ஆன்சர் பண்ண முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 7 நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதில் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை எடுத்து அந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி கூட ஆன்சர் பண்ணலாம். ஐ ஹவ் லேர்ன்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஃபார் தட் ப்ராஜெக்ட் ஐ ஹவ் ரிசீவ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்ட் அப்படி கூட சொல்லலாம். சில பேருக்கு அந்த எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் இதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2016 நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன் 2016 ஐ ஹவ் ரிசீவ்ட் என்ன அவார்ட் வாங்கியிருக்கீங்களோ என்ன அதோடைய நேமோ அதை நீங்கள் சொல்லி அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நம்பர் 8, இது வந்து ஒரு காமன் கொஸ்டின்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ் ask this question, why do you apply for this post, what about your current job அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், யூ நெவர் சே எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அபவுட் யுவர் கரண்ட் கன்சர்ன். எந்த காரணத்தும் கொண்டும் நம்மளுடைய கரண்ட் கன்சர்ன் பற்றி நம்ம எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அவங்கக்கிட்ட நாம் சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, although I like my current job, but now I feel I am ready to work in a challenging assignment அப்படி நாம் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நம்பர் 9, before greetings. This is just a brief summary of my journey so far. or that's all about me எப்படி வேணாலுமே சொல்லலாம். ஜஸ்ட் என்னை பற்றினா ஒரு ப்ரீஃப் சம்மரி இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லையா ரொம்ப சிம்பிளாக வேணால் தட்ஸ் ஆல் அபவுட் மீ அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ வுட் லைக் டு நோ எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஐ எம் கிளாட் டு ஷேர் இட். தட்ஸ் இட். தென் லாஸ்ட் ஒன், கிரீட்டிங்ஸ். தேங்க்யூ சார். அவ்வளோதான். க்ரீட்டிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணி க்ரீட்டிங்ஸ்லேயே முடிச்சிட்டோம். இந்த 10 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். கண்டிப்பாக உங்களால் ஓரளவுக்காவது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நல்லா உங்களால் இன்டர்வியூ கொடுக்க முடியும். நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டே வந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த 6 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃப்ளோவாக ஒரு 2 மினிட்ஸ் பேசுனீங்க அப்படின்னாலே அது உங்களுக்குள்ளாரையே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்து உங்களை அந்த இன்டர்வியூவரை போல்டாக ஃபேஸ் பண்ண வைக்கும். அப்போ அவங்க உங்களை டெக்னிக்கலாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட உங்களால் கண்டிப்பாக நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கொடுத்த அந்த 10 பாயிண்ட்ஸுமே நான் இப்போ சம்மரைஸ் பண்ணி நான் வந்து ஒரு டாப்பிக்காக கொடுக்குறேன். நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ் அட் எ சிங்கிள் ஸ்ட்ரெச். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். நம்ம ஃப்ரெஷராக இருக்கிறதுனால வி டோன்ட் ஹாவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அதை பற்றியெல்லாம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது இல்லையா. அதனால் அவங்க நம்மக்கிட்ட அதிகமாகவே வந்து கம்யூனிகேஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. யூ ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், யூ கிவ் ஆல் யுவர் டீட்டெயில்ஸ் இன் யுவர் ரெஸ்யூமே, பட் ஈவன் தோ வை டு தே ஆஸ்க் திஸ் கொஸ்டின்ஸ், டெல் அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம ரெஸ்யூமில் தான் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறோம் இல்லையா. பட் இருந்தாலுமே அவங்க நம்மளை ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க? நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம 10 பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரியே இதுலேயும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே சென்டென்ஸாக நம்ம 1 by 1 பார்த்துட்டே வரலாம். இதையும் நான் லாஸ்ட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு அப்படியே சம்மரைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமாக as a ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவுக்கு போகும்போது அட் சம் எக்ஸ்டென்ட்டாவது நிச்சயமாக இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1, greetings. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம். நம்பர் 2, say thanks. Thanks for giving this opportunity to introduce myself in front of this panel. Number 3, name, your name. My name is Lada. My name is Lada Rajshekhar. Number 4, place. I belong to Madurai, but now I live in Chennai. 5th, qualification. Say your highest qualification. I have done BE in computer engineering. Besides, I have learnt .NET and Python. As a fresher, I don't have any work experience, but I am very passionate to work in this concern. அப்படி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உங்ககிட்ட வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லாததுனால நம்ம அதை பற்றி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நாம் அந்த இன்டர்வியூவர்கிட்ட ஏதோ சம்திங் நாம் கொஞ்சம் பேசி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அஸ் அ ஃப்ரெஷர் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஐ எம் வெரி பேஷனேட் டு ஒர்க் இன் திஸ் கன்சர்ன் அப்படின்னு நாம் சொல்லலாம்.
சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து ஃபைனல் செம்மில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சில பேருக்கு அது இருக்கிறது கிடையாது. ப்ராஜெக்ட்ஸ் யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ப்ராஜெக்டோடைய நேம், அந்த ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி நீங்கள் அதே மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னா நோ ப்ராப்ளம், விட்டுடலாம். நம்பர் 6, யுவர் ஸ்ட்ரென்த். கண்டிப்பாக ஃப்ரெஷர் வந்து ஸ்ட்ரென்த்தை சொல்லணும். ஏன்னா நமக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லாததுனால நீங்கள் ஸ்ட்ரென்த்தை சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. வேணும்னா தாராளமாக அவங்களுமே சொல்லிக்கலாம். ஸ்ட்ரென்த். மை ஸ்ட்ரென்த் ஆர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அ செல்ஃப் டிசிப்ளின்ட் பர்சன். நம்பர் 7, ஃபேமிலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இதை மஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சில இடங்களில் ஃப்ரெஷருக்கு இன்டர்வியூவர்ஸ் வந்து டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதே மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்ன மாதிரியே உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் எதுவுமே இல்லை, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லணும் அப்படின்னா, we are 4 in our family. My father is a teacher, my mother is a housewife and I have one younger sister. She is pursuing BSc. அப்படி சொல்லி சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கலாம். ஆப்ஷனல் தான், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபேமிலி சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு. நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகும்போது ஃபுல்லாக நல்லா ப்ரிப்பேர்டாக போகணும். நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் டவுன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபேமிலி பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லாத்தையுமே ஒரு தடவை சொல்லி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஃபேமிலி வேண்டாம், நமக்கு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, இன்டர்வியூவர் வந்து டாக் அபவுட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே என்னெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. அவங்க கேட்டாங்கன்னா நாம் அதுக்கு இப்படி ஆன்சர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. நம்பர் 8, ஹாபீஸ். மை ஹாபீஸ் ஆர் லிசனிங் மியூசிக் அண்ட் ரீடிங் புக்ஸ். இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிளாக்லலாம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சேனல்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது ஹாபீஸ் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மை ஹாபீஸ் ஆர் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ் இன் பிளாக்ஸ் அண்ட் ப்ரிப்பேரிங் ஷார்ட் ஸ்டோரிஸ். எது வேணுமோ நீங்கள் சொல்லிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தாராளமாக உங்கள் ஸ்ட்ரென்த்தாக இந்த இன்டர்வியூவில் நீங்கள் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் 9th point, before greetings. That's all about me. If you would like to know any further details, I am glad to share it. Number 10, that last point, greetings. Thank you, sir. அவ்வளோதான். ஸ்டார்டிங் பண்ணும்போது குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்டர்வியூவை முடிக்கும் போது தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறீங்க, அவ்வளோதான். இடையில வேறு எந்த இடத்துலையோ சாரோ மேமோ தேவையே இல்லை. ஓகேவா? அதை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த 10 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அஸ் ஏ ஃப்ரெஷ்ஷருக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சம் எக்ஸ்டென்ட் ஒரு 60 to 70% ஆகுது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் ஏன் உங்களை வந்து இந்த ஆர்டரில் சொல்கிறேன் அப்படின்னா, first of all, thanks for giving this opportunity to introduce myself in front of this panel. இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்குறோம், இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பேசும்போது உங்களுக்கே ஒரு போல்ட்னஸ், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். ஓகே, நம்ம நல்லா தப்பு இல்லாமல் நம்ம நல்லா ஃப்ளோவாக பேசுகிறோம் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களை அறியாமையே உங்களுக்கு இது வந்துடும். அப்போ நீங்கள் அந்த இன்டர்வியூவரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நர்வஸ் ஆக மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு போல்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கறதுக்காக தான் இப்போ நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி நாம் பார்த்துட்டு வரோம். இதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும். இதையும் நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஒரு சம்மரியாக கொடுத்துட்றேன், நீங்கள் அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் ஃப்ரெஷருக்குமே ஓரளவு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அஸ் யூஷுவல், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அவர் வீடியோ. ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ரெஸ் பெல் பட்டன்.